ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த குட் நியூஸ் ஹெல்த் சென்டருடைய இனாகுரேஷன் டெடிகேஷன் செரமனிக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய யாவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம ரிப்பன் கட்டிங்க்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது. அருமையான அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்காக ஒரு பாடலை பாடி நாம் தேவனை பயன்படுத்தும். இந்த நேரத்தை நாம் வீணடிக்காதபடிக்கு தேவ பிரசனத்தோடு கூட செய்வோம். நம்ம சிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடி தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கு மகிமை, தேடி வந்து மீட்டவரை தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. எல்லா கைகள் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு கொடுப்பாங்க. தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க
துதியுங்கள். அவர் நல்லவர் 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 நல்லவர். இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிங்கள் அவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தாவே துதிக்கும்படியா ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் குடும்பமாக சபையாக கூடியிருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியர்களாக கூடியிருக்கிறோம். குடும்பமாக கூடியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. கர்த்தருக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. கர்த்தர் இதை கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உருவாக்குகிறவர். கர்த்தர் நடத்துகிறவர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, ராஜாவுக்கே மகிமை, அவருக்கே கனமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாவற்றிலும் முதலாவது இந்த இடத்துல நம்ம கூடி கர்த்தரை மாத்திரம் துதிக்கிறோம். ராஜாவை மாத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஆண்டவரை நாம் துதிக்கலாம். இன்னொரு பாடலை பாடி மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை இயேசுவை நாம் பாடி கொண்டாடுவோம். ஆமென். கண்கள்
உலகமும் அதில் உள்ள குடிகளும் கட்டுடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசிலாகவும் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புவிடாமலும் கபடாய் காணவிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராக. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தாவே இந்த ஹாஸ்பிட்டல் குட் நியூஸ் ஹாஸ்பிட்டல் கர்த்தர் இந்த நாளிலே திறக்கும்படியாக இங்கே பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நாங்கள் விசேஷமாய் டாக்டர் சுரேஷ் அவருடைய குடும்பத்தாருக்கு நல்லவராக இருந்து இந்த நாளிலே இந்த ஹாஸ்பிட்டலை தூங்க செய்கிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட எப்போதும் இருந்து இன்னும் மேலாண்மைகளுக்கான கர்த்தர் செய்வீராக. இந்த கடமை எப்போதும் இவளோடு கூட இருக்கட்டும். இவளை ஆசீர்வதிப்பீராக. அந்த நாள் இவளுக்கு ஆசீர்வாதமான நாளாய் தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் எல்லாரும் கண்ணார கண்டு இந்த குடும்பத்தாரை வாழ்த்துகிற நாளாய் இந்த நாள் அமைந்திருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெய கிறிஸ்துவாய் முன்னிருந்து நீர் இவரை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நமக்கு பிரியமுண்டாக கர்த்தாவே இந்த நேரத்திலே திறக்கிறோம். ஓகே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கற்பனை திறந்து வைக்கின்ற கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கட் பண்ணும்போது நல்ல கரங்களை தட்டி நம் தேவனை மையப்படுத்துவோம். உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ராஜர்களே, ஆண்டவர் பராக்கிரமமேறியவர், உள்ளே நுழையும். மகிமையின் ஆண்டவர் பராக்கிரமமேறியவர், உள்ளே நுழையும். உள்ளே நுழையும்.
இந்த குட் நியூஸ் ஹெல்த் சென்டரிலே அவர் முதலாவது உள்ளே பிரவேசித்து ஹல்லேலூயா கர்த்தர் இதை கட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த கட்டுகளை பிரயாசம் விருதான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், இதை பெருகப்படுகிற தேவன். இதை இந்த வட்டாரங்கள் அநேக ஜனங்களுக்கு ஒரு ஹெல்த் சென்டர் குட் நியூஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையா கர்த்தர் இயக்கப்படும். கைகளை உயர்த்தி எல்லாரும் மனதார ரெண்டு கைகளை பரலோக தேரான உயர்த்தி ஆண்டவர் இந்த குட் நியூஸ் ஹெல்த் சென்டரை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு, அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவரே இது ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை, சந்தோஷத்தை, ஜீவனை மீட்கிறதை ஆண்டவரே இந்த மருத்துவமனை இயக்கப்படுகிறார். நாங்கள் பாவங்களை துதிக்கப்படுகிறார். ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தப்படுகிறார். வந்திருக்கிறோம் என்றவரே நீர் மாத்திரம் மகிமைப்பட முதலாவது நாங்கள் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்தப்படுகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிறோம். மனதார இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க அன்றவரை குடும்பமாக, சபையாக, உற்சாக உறவினர்களாக அன்றவரே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படப்படுகிறார். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாங்கள் ஹல்லேலூயா. Thank you.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடாத ஒரு தெய்வம். இயேசு கைவிடவே கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய மாஸ்டர் கிருபை, என்னுடைய கிருபைகள் ஒவ்வொரு பேரும் இருக்கிறபடியா இந்த மருத்துவமனையில சுற்றிலும் அவருடைய கிருபைகள் இருக்கிற ஒவ்வொரு அறையிலும் ஆண்டவரே தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய சுகமாற்ற வல்லமை இறங்கும்படியா நாங்கள் பாடி வைக்கிறோம். ஆண்டவரே கைகளை ஹல்லேலூயா. Thank you.
கனமும் எல்லா மகிமையும் கர்த்தராகிய இயேசுவுக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென். அடுத்த வார்த்தை பேசுகிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் இடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது முதலாவது அவர் இங்கே வந்து நம்மை ஆசீர்வதிப்பதான் மேலான ஆசீர்வாதம். ஆகிய பிரசனம் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் பேசுகிறார், தீய தண்ணீரை கடந்து வந்தோம், மனுஷரை தனிமையில் ஏறி போக பண்ணினீர், செழிப்படைந்து கொண்டு வந்து வைத்திருக்கிற வசனத்தின்படி பல காரியங்களை கடந்து எங்களுக்கு அருமையாக இந்த ஹெல்த் சென்டரை தேவர் அருமையான டாக்டர் சுரேஷ் மற்றும் சிறும குடும்பத்திற்கு ஆஸ்பத்திரி கொடுத்திருக்கிறபடினாலே தேவன் நடத்தின விதங்களை ஒரு சாட்சியாக அறிவிக்கும்படி டாக்டர் மற்றும் சிஸ்டர் அழைக்கிறேன். இருவர் வந்து இது உருவான விதத்தையும் தேவன் நடத்தி வந்த பாதையும் பேசுகிறார். எங்களால் ஏதாயிரம் ஆகும் என்று ஒன்றை நாங்கள் யோசிக்கிறதற்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் கருத்து தேவனாக இருக்கிறது. ஆகவே தேவனே என் காலத்தை வாய்க்கப்பட சொல்லிக்காரத்தை மேம்படுத்தும்படி அழைக்கிறேன். காரணத்தை நாம வரவேற்போம். ஒரு வருஷத்துல from nothing to something வந்து it is not possible.
தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், நான் சொல்கிற யாருக்கும் நல்லா தெரியும். ஸோ ஆண்டவர் அப்படி தான் அவங்களால முடியாதுங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவர். இப்போ அதிகம் நான் பேசுகிறேன் இல்லை பற்றி ஆண்டவர் நல்லவராக இருக்காரு. அவரை மாதிரி டெப்தா எனக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல முடியும்னாலும் 1-2 காரியத்தை மட்டும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இருப்பதும் என் மூலமாக இருப்பதும் ஆண்டோடைய சுத்தங்கள். அவங்க சொன்னாங்க ஃப்ரம் நத்திங் டு சம்திங். ஆக்சுவலாக பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியாக போகிறப்ப அவங்க நினைச்சாங்க இங்கே ஒரு கிளினிக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு மனசுக்குள்ள. ஆனால் அது எனக்கு தெரியாது. பட் வி ஸ்டார்டட் வித் ஒரு சின்ன கிளினிக்காக தான் தொடங்கணும். இந்த இடம் இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. ஒரு சர்ச் மூலியமாக தான் இதை எடுக்க வாடகைக்கு தான் எடுத்தோம் இனிஷியலாக. அதுக்கப்புறம் லீஸுக்கு கொடுத்தோம். திடீர்னு அந்த ஓனர் எங்ககிட்ட வந்துட்டு இதை வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் யாருக்காவது விற்க போகிறோம். நான் எந்த ஒரு தைரியத்தில் சொல்ல இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. சரிங்க சார், இன்னும் 1 வருஷத்துல நாங்கள் வாங்கிடுறோம் வேற சொல்லிட்டேன். ஆனால் ஏன் சொன்னேன் எப்படி சொன்னேன் எனக்கு இது வரைக்குமே தெரியாது. பட் ஆண்டோடைய கிருபையினால ஒரு நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பர்சன் வராங்க லைஃப்ல. கடகடன்னு ஒரு இதுக்கு ஷார்ட் டைம் ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில வந்து நிற்கிறோம். பாம்பேல இருந்து ஒரு கால் வருது. என்னன்னா, இதை வந்து நாங்கள் ஃபாரின் போகிற விசா சென்டருக்கு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுறோம் பேசுறதுனா நீங்கள் கட்டுங்க. எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா வாங்கிட்டே ஒரு பெரிய ஒரு மிராக்கிளா இருந்துச்சு. இதை எப்படி கட்ட முடியும் அப்படின்ற ஒரு யோசனை. அந்த வாரம் நான் சர்ச்சில் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை, ஆனால் we are going to start. இதே இடத்துல ஆண்டவர் இதை செய்து முடித்தால் நான் சொல்லுவேன், நான் விசுவாசிச்சேன் அப்படின்னு நான் சொன்ன நான் அப்ப. ஆனா அதையும் எப்படி சொல்ல எனக்கு யோசித்து பார்த்தா ஆண்டவர் செய்யற காரியம் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு. ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு பர்சன், ரிலேட்டிவ்ஸ், சர்ச் பிலீவர்ஸ் எல்லாருமே அந்தந்த டைம்ல அது அவ்வளோ அழகா ஆண்டவர் வந்து செஞ்சு கொடுத்தார். ஆண்டவர் தான் எல்லாத்துக்குமே ஃப்ரம் த ஸ்டார்ட் சொன்ன மாதிரி ஓஷன்ல இருக்கிற வாட்டர்ல ஒரு சின்ன ட்ராப் தான் ஆண்டவர் இந்த நன்மையை செஞ்சிருக்கார். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனாகிறார். அவர் எல்லாமே யோசித்து பார்க்கிறப்ப அது புத்திக்கு எட்டவே மாட்டேது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய சாத்தியமா. இப்பவே என்னுடைய மனசுக்குள்ள ஓன் பில்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஆண்டவர் இதை கொடுத்துருக்கார், அவ்வளவுதான். It is purely 100% by the mercy of God. ஆண்டவர் அநேகரை கொண்டு வர ஒவ்வொரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும், திடீர்னு தெரியாத அண்ணா அவங்க அவ்வளவா எனக்கு தெரியாது ஒருத்தர் வராங்க, which is not possible by us. அவங்க வந்து எல்லாத்தையும் கிடையாது எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்குறாங்க. Each and everything from the start until we finish எல்லாமே வந்து அந்தந்த நேரத்துல வசனம் சொல்ற மாதிரி அதிகதின் காரியங்களை தேவன் அதில் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறார். In this time he does everything beautiful. ஆண்டவர் அவ்வளோ அருமையா, அதுக்கு தான் நாங்கள் சாட்சி அளிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவருடைய நாமே மகிமைப்படட்டும். அநேகர் எங்களுக்கு பார்த்தா இருந்தீங்க, சிலர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எங்களுக்கு எதுவும் இது பண்ணாதீங்க, நம்ம எல்லாரையும் இது பண்ற மாதிரி இருக்கிறாங்க. அதனால I don't want to mention anybody's name. எல்லாம் purely by the grace of God. எல்லாமே ஒரு பார்த்தா இருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திற்கு முதலாவது ஆண்டவருக்கும் சில பார்த்தா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஆண்டோட நாமத்துல நன்றி சொல்ல ஆண்டோடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Praise God. தேவன் நம்மில் அன்பு கூறுவதற்கு ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம் கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, நம் இதயத்தில் தோன்றும் சொல்லி அழகாசனம் சொல்லும். ஆகவே இவர்களுக்கு குடும்பத்திற்கு இந்த குடும்ப சென்றிருக்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத இவர்கள் கண்கள் பார்க்கல, காதுகள் கேட்கல, நம் இதயத்தில் தோன்றவில்லை. இது ஒரு ஆரம்பம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.
இப்பொழுது நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். டாக்டர் சொன்னது போல இட்ஸ் நாட் ஓப்பன் சரண்டர், இட்ஸ் டெடிகேஷன் சரண்டர். தேவன் கொடுத்ததை அவர் கருத்துல நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் அதை மகிமையாய் ஆசீர்வதிக்க போகிறார். அது நம்ம இருக்கிற பாஸ்டர் டேனி இந்த டெடிகேஷன் ப்ரேயரை கேட்கப்படுகிற எல்லாரும் இருப்போம். டெடிகேஷன் ப்ரேயரை கர்த்தருடைய பிரசன்னம் இடத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இணைத்து நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நல்ல அற்புதமான சாட்சிகளை கேட்டோம். அவங்க அதுல அடிக்கடி சொன்ன ஒரே ஒரு விஷயம், இது கம்ப்ளீட்லி பை தி கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய அநாதி சிநேகம், அவருடைய கிருபையினால் கர்த்தர் ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகி இது தேவனுடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இதை கர்த்தருக்காகவே நாம் அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தேவனிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொண்டு இதை நான் தேவனுக்காகவே அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இது இந்த ஹெல்த் சென்டருக்காக மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விஷயம். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை தருகிறார் என்றால் அதை தேவனுடைய மகிமைக்காக நாம் அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் நமக்கு தருகிறார். அது நம்முடைய வீடாகட்டும், நம்முடைய குடும்பம், பிள்ளைகளாகட்டும், நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியமாகட்டும், தேவன் தருகிறதை தேவனுடைய மகிமைக்காக நாம் அர்ப்பணிக்கும் போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். மட்டுமல்ல, கர்த்தர் அதை பெருகச் செய்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு தருகிறதை நாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அதை தேவன் அதிகமாய் கர்த்தர் பெருகச் செய்கிறார். இந்த டெடிகேஷன், இந்த பிரதிஷ்டைக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம். 1 நாளாகமம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், அதுல 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நல்ல கவனிங்க. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நானும் என் வீடும் எம்மாத்திரம். அப்புறம் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் இது அற்ப காரியமாய், கொஞ்ச காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்களும் அதே விஷயத்தை தான் சாட்சியில சொன்னாங்க. இது ஆண்டவருடைய பார்வையில கொஞ்ச காரியம் மட்டும்தான். I would like to say that this is a beginning. ஆண்டவருடைய செயலோட ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இதனுடைய தொடர்ச்சியான மேன்மைகளை கர்த்தர் முன்னில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வையில் கொஞ்ச காரியமா இருக்கிறது. இன்னும் அவருடைய தரிசனத்தின் நிறைவேறுதல்கள் அநேகமாய் நம் முன்னில் இருக்கிறது. அதை கிறிஸ்துவில் பிரியமான அன்பு டாக்டர் சுரேஷ் அவருடைய குடும்பத்தை கொண்டும் வரக்கூடிய அவர்களுடைய சந்ததியை கொண்டும் கர்த்தர் செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அப்படியே நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை அப்படியே ஆராதிப்போமா? கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிரம்பி தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த இடத்துல இறங்கி வந்து அசைவாடும்படியா, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் நம் நடுவில் வெளிப்படும்படியா, பரலோகம் இந்த நேரத்தில் திறக்கப்படும்படியா, வானத்தின் வாசல் இந்த நேரத்தில் திறக்கப்படும்படியா, பரிசுத்த தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், தேவனுடைய வல்லமையுள்ள கரம், ஆண்டவருடைய பலத்த புயல்
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய ஆலோசனையின்படி அற்பமான ஒரு ஆரம்பத்தில் இருந்து கர்த்தர் இந்த இடத்தை வாங்கவும் இதை சுதந்திரமாக்கவும் இந்த இடத்துல மகிமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங்கை கட்டவும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாய் ஒரு சர்வீஸாய் மட்டுமல்ல அநேகருக்கு உபயோகமுள்ள பயனுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாய் அநேகர் வந்து குணமாக கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் கிருபையாய் மட்டும் இந்த குட் நியூஸ் ஹெல்த் சென்டர் நடத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதனுடைய முழுமையான பணிகளை நிறைவேற்ற சர்வ வல்லவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. பிள்ளைகள் கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் உடனிருந்து நடத்தின தயவுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் தேவ ஊழியர்களா தேவ பிள்ளைகளா எல்லாரும் வலது கை உயர்த்துவோம். நாங்கள் ஏகோபித்து ஒரு மனதாய் குட் நியூஸ் ஹெல்த் சென்டர் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் கர்த்தருடைய மகிமைக்காய் இதை பிரதிஷ்டை செய்கிறோம். We dedicate this good news health center for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காய் இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்தும் இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளிலும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை இருப்பதாக இதன் உள்ளில் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு தேவ பிரசன்னத்தை உணரட்டும். மெடிகேஷனை விட மேலான தேவனுடைய பிரசன்ஸ் அவர்களை குணமாக்கட்டும். ஒரு ஹீலிங் மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். அவர்களுக்குள்ள ஒரு கன்சோலிங் வெளிப்படட்டும். அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆறுதலோடு கடந்து செல்ல இன்னும் அபிஷியலா இங்க நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸை ஆசீர்வதிக்கிறோம். இதில் ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஸ்டாஃபை ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். Let them be faithful to you. உனக்கு உண்மையாய் இந்த வேலையை செய்ய கர்த்தர் கிருபை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதாய் ஒரு முறை கூட இந்த நாமத்தில் இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைகளை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி கரத்தை மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. இந்த ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். வசனத்தை மட்டும் வாசித்து நான் படிக்கிறேன். கர்த்தருடைய மகிமைக்கானது இது ஒரு ஹாஸ்பிடல் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய மகிமைக்கான ஒரு மாபெரும் திறந்த வாசலா இன்று முதல் இது இருக்க போகிறது. ஹalleluya. மட்டுமல்ல நம்ம குடும்பங்களையும் கர்த்தரின் முகாந்திரம் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு எப்படி உடன் இருந்து அவனை நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தி அடைய செய்தாரோ அதுபோல கர்த்தர் இந்த குட் நியூஸ் ஹெல்த் சென்டரையும் அன்பு குடும்பங்களையும் உறவுகளையும் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் நாளுக்கு நாள் தேவன் விருத்தி அடைய செய்வதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு குடும்பத்தார், அருமையான போதகர்களாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான டாக்டர் ஃபேமிலி அவர்கள் எனக்கு ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். அவருடைய மகள் ரெபேக்கா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது எங்கள் சபைக்கு ரெகுலராக வருவது வழக்கம். அப்படிதான் ஒரு அன்பு எங்கள் குடும்பத்தோடு ஏற்பட்டது. ஆண்டவர் கிருபையினால கர்த்தர் ஜெயமாய் முடிக்க செய்து இதற்கு இவ்வளவு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் நினைக்கும் போது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நற்செய்தி மருத்துவ மையம் இல்லையா? உண்மையிலேயே ரெபேக்கா சபைக்கு வரும்போது ஒரு 5 பிள்ளைகளை மருத்துவ படிக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார். அப்படி ஆண்டவருடைய நற்செய்தியை அவள் படிக்கும் போதே செய்தார். மனோகரார் சொல்ல தேவையில் அவர்களை குறித்து என்னென்ன நல்லா இருக்கிறது. அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான குடும்பம். ஆகவே இது ஒரு நற்செய்தி மருத்துவ மையமாக இருக்கிறதோ இல்லையோ நற்செய்தி மையமாக இருக்கும்.
முன்னாடி உள்ள காலத்துல இவ்வளவு மேன்மையாக இருக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் 29 வாசிக்கும் தேவனுடைய ரகசிய செயல். மற்றவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ரகசிய செயலை நீதிமான்களுடைய தலையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது குடும்பமோ, அது ஒரு நிறுவனமோ, அது ஒரு ஊழியமோ, மற்றவர்களால் நம்மை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ரகசிய செயல், மற்றவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மகிமையை ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். காலங்கள் வர வர ஒவ்வொரு அறிவடைகிறோம். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிரும். அல்லேலூயா. அவர்களுடைய ஒரு சின்ன அறையை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கடைசி தான் அதே நாங்கள் 8வது படிக்கிற திருவண்ணாமலையில் தரிசனம் திருவண்ணாமலைக்கு வந்து 10 அறை வாடகை ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஆத்மாக்களோட சபையானது கொடுக்கிறார். இந்த சபையிலிருந்து திருவண்ணாமலை முழுவதும் ராஜ்யம் தரிசனத்தோடு வரும்போது சபையிலிருந்து 3 கிளைப்பிடிகளை அதில் ஆரம்பித்தோம். ஒரு 6-5 ஆண்டுகளுக்காக ஒரு 12 கிளைப்பிடிகள் ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 12 கிளை சபைகளில் 2 சபையை நானும் 10 சபைகளை சபையில் உள்ள சுபாசிகளையும் ஊழியர்கள் அழைப்புள்ளவர்களை நடத்தி அவர்களுக்கு பயிற்சி ஆரம்பித்து அவர்களை டீச் பண்ணி அவர்களை பாஸ்டாக்கி போடுகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் குடும்பமாய் அவருடைய ஊழியத்தை சில வேலைகளோடும் சில ஊழியர்களாகவும் ஆகிய ஊழியத்தை செய்கிறார்கள். இதுவரைக்கும் நிச்சயமாக சுவாசிக்க தேவனின் ஒரு அருமையான ஆசீர்வாதத்தோடு இடத்தில் இருக்கிறது நான் உணர்கிறேன். நான் வரும்போது ஆண்டவர் நான் நினைத்தேன் எந்த ஊழியக்காரர்களும் வருவாங்க, நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க போறதில்லை, ஆனாலும் ஏதோ ஒரு இடம் கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாங்க. நீ பேசணும்னா நான் இல்லை ஆண்டவர், நிறைய பேர் இருப்பாங்க. நான் போய் என்ன பேசுறேன் யோசிக்கும் போது பாஸ்டர் டேனி பாஸ்டர் அவர்கள் வாசித்த அந்த வேத பகுதியில் அதே காரியத்தை 2 சாமுவேலிலிருந்து 10 நாளுக்கு பாகப்படுத்தினார். 2 சாமுவேல் நான் உங்களுக்கு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அவர்கள் சொன்ன பகுதி 18 16ஆம் வசனத்தை ஒருவர் நானே வாசிக்கிறேன், நீங்கள் சிரமப்பட வேண்டாம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகி தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் தாவீது சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நானும் என் வீடும் எம்மாத்திரம் என்று தேவனுக்கு முன்பாய் விழுந்தோம். அதற்கு முன்பாய் ஆண்டவர் சொன்னால் உன் வீடும் உன் ராஜ்யம் அருமையான குடும்பமும் அவர்கள் நிறுவனமும் என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. இப்போ நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வீடும் நம்மை சார்ந்த காரியங்கள் அவர்கள் மருத்துவமனை இருக்கிறதுனால இது என்றென்றைக்கும் நிறுத்த வேண்டுமானால், என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் என்ன காரியம் என்று 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனை அறிந்தவர்களும் கிறிஸ்தவ பிள்ளைகளும் இருக்கலாம், ஒருவேளை தேவனை அறியாதவர்களும் உறவினர்களாக வந்திருக்கலாம். உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் வாழ்க்கை மிக மகிமையாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க. நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. என் தகப்பனார் சுடலமர சாமிக்கு சாமி ஆகிறார். 4 தலைமுறையா ஆட்டிரத்தம், கோடிரத்தம், பன்னிரத்தம் 3 ரத்தத்தையும் பச்சையாக ஒன்றால் ஒரு மரத்தால் குடிக்கிற தகப்பனுக்கு 40 வயது திருமணம் ஆகும். தகப்பனாருக்கு 40 வயது திருமணம் ஆகும்போது தாயாருக்கு 19 வயது. அதற்கு பிறகு என் தகப்பனாருக்கு 10 ஆண்டுகள் புத்திர பாக்கியம் இல்லை. என் அப்பாவுடைய 50வது வயது நான் பிறந்தேன். எனக்கு தகப்பனாருக்கு ஒரே மகன். பிறந்த பிறகு எனக்கு மாற்று ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டார். அப்ப இந்த குடும்பம் பஞ்சம் பிழைப்பதற்காக பம்பாய் பட்டணம் போனது. அங்கே போகும்போது கைவிடப்பட்டேன் மருத்துவர்களால். அப்பொழுது பிழைக்க மாட்டான், மருத்துவம் பார்க்காமல் இறக்க போவதற்கு சொல்ல பிறகு எங்கள் குடும்பம் இயேசுவை நம்பி ஒரு சபைக்குள்ள என் தாய் முதலாய் போனார். இயேசுவை நம்பி போனபடியினாலே ஆண்டவர் கிருபையினால இவனுக்கு வம்சமே இந்த அம்மாக்கு ராசையா பிறந்தது ஒண்ணு. ஆனா கடவுளை விட்டதுனால சாமி
இயேசு வாழ வைத்தார். இயேசுவை நம்பினோம், இயேசு எங்களை அழைக்க வைத்தார். ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை நம்புகிறவர்களை ஆண்டவர் வாழ பண்ணுகிறவர், எந்த நிலைக்கும் நிலைக்க பண்ணுகிறவர், தலைமுறை தலைமுறையால் நிலைக்க பண்ணுகிறவர். இதை சொல்லும் போது தாவீது வயது சென்றவராக இருந்தார். ஆகவே தாவீதுக்குள்ள பல கேள்விகள். அடுத்து நான் ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டா, சபை கட்டணும்னு ஆசைப்பட்டா, தேவன் வேண்டான்னு தடுக்கிறாரே, எனக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற பல கேள்விகளோடு தாவீது இருக்கும்போது ஆண்டவர் தாவீதோடு பேசுகிற வார்த்தை, உன் வீடு ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும், நீ கவலைப்படாத, நீ சமாதானத்தோட போய் சேருவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பித்திருக்கிற அருமையான டாக்டருடைய குடும்பம், அவர்களுடைய வீடும் அவர்களுடைய ராஜ்யமும் இனி வரப்போகிற தலைமுறைகளிலும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் ஸ்திரப்பட்டிருக்க பண்ணுவார். பல குடும்பங்களை பாருங்க, நல்லா எழுப்புவார்கள், சில நாளும் வாழ்வார்கள். நாம் கண்களுக்கு முன்பாகவே பார்த்திருக்கிறோம். இவங்க அப்பா எவ்வளவு வாழ்ந்திருந்தாங்க தெரியுமா, இவர்கள் குடும்பம் எவ்வளவு மகிமையா இருந்துச்சு தெரியுமா. இன்னைக்கு அந்த பையனை பாரு எவ்வளவு கஷ்டப்படுகிறார். இந்த சமயத்துல ஒரு சகோதரன் உண்டு, தேவனுக்கு பயப்படுவாங்க, தகவலுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடினால மத்திய பிரதேச பகுதியில் ஒரு எஸ்ஐயா இருந்த அந்த ஐயாவுடைய மகன் இன்னைக்கு சபையில ஆட்டோ ஓட்டுறார். தகப்பன் போலீஸ் அதிகாரி, மகன் ஆட்டோ ஓட்டுகிறார். அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்வார், நான் எவ்வளவு மதிப்பா இருந்தேன் பாஸ்டர், இன்னைக்கு என் மகன் ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டுவதை ஒரு இழிவான காரியமா சொல்லல, ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பெரிய பிரயாசம். அவங்க சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாங்க, இதற்காக அவர்கள் ஒரு வாழ்நாள ஊற்றி இருக்கிறார். இந்த ராஜ்யம் ஆண்டவர் கிருபையினால் இந்த நிறுவனம் என்றென்றைக்கும் இருக்கும்படி, இன்னும் பெருகும்படி கர்த்தருடைய மகிமை உண்டாவதா. இதுக்கு காரணமான 3 காரியங்கள் வேகமாக நான் சொல்லி நான் அருமையான போதனை தரத்துல கொடுக்க விரும்புகிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். எப்பொழுது ஒரு ராஜ்யம் நிற்கும், எப்பொழுது ஒரு வீடு நிற்கும் என்றால், அவன் ராஜ்யத்தை கனம் பண்ணுவதை விட தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களால் அவர் இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அன்பு குடும்பத்தார், ஆகவே அவர்கள் வீடு என்னென்றைக்கும் நிற்கும். அவர்கள் ஒரு மருத்துவமனை நடத்துகிறவர்கள் அல்ல, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிழைப்பை பிழைப்பாய் பார்க்கிறவர்கள் அல்ல, அதன் மூலமாக தேவனாக மகிமைப்படுமா, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று பார்க்கிற குடும்பமா இருக்கிறபடியா அவர்கள் வீடு நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பிழைப்பை தேடி பிழைப்புக்காய் பல காரியங்கள் செய்கிறார்கள், ஆனால் தேவனாக மகிமைக்கு எனக்கு பேர் ரொம்ப பிடிச்சது. எங்க வந்து எடுத்தாலும் தெரியல. குட் நியூஸ் நிச்சயமாக பகுதிகளில் பரவுவதற்கு ஆண்டவர் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. நற்செய்தி பரவுவதாக, இயேசு அறியாத மக்கள் வியாதியோடு வரட்டும், தேவனுடைய ரகசிய செயல் அற்புதம் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு வெளியே போகும்போது தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் கடந்து செல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவராஜ்யம் கட்டுகிற பணி இங்கே நடக்கும். ஆகவே அவர்கள் வீடும் அவர்கள் ராஜ்யமும் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, சாலமோனை குறித்து தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். இரண்டாவது, இந்த ராஜ்யமும் வீடும் நிலை பெற்றிருக்க காரணம், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். தேவனோடு உள்ள ஒரு உறவு அருமையான குடும்பத்திற்கு இருப்பதால் சாலமோனுக்கு இருந்தது. ஆனால் அது கடைசி வரை போகவில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அருமையான குடும்பத்தார் 3 தலைமுறையாகவோ சரியா தெரியாத அருமையான அம்மா இருக்காங்க, அருமையான டாக்டர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 தலைமுறைகளை ஆண்டவரை தேடுறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் புலப்படுகிற முதல் தலைமுறைக்கு இருக்கிற அதே வீரியம் அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறது. தகப்பனா இருக்கிறத தேவன் எனக்கு தகப்பன்னு சொல்லுகிற முதல் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை, தேவனிடத்தில் மன்னிக்கும் என்ற வார்த்தையை சொல்வதற்கு தேவனிடத்தில் போடப்பட்ட பிச்சைகளை அனுபவித்த தலைமுறை, ஆனால் தேவனை மறந்த தலைமுறையாக இருக்கிறார். அநேக பிள்ளைகளை அப்படிதான் பார்க்கிறோம். தேவனால் விடப்பட்ட குடும்பங்களுடைய பிள்ளைகளை பாருங்க,
அந்த நடவடிக்கைகளை பாருங்க. நம்ம சபையில் போதனா இருக்கிறதுனால புலப்பட்ட குடும்பங்கள், வியாதிகள் விடுதலையாக்கப்பட்ட குடும்பங்கள் தெய்வீகத்தோடு கண்ணீரோடு தேவனை தேடுறாங்க. அவங்க பிள்ளைகளை பாருங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? அவங்க ஏன் கர்த்தருடைய பாதையில வரமாட்டேங்கிறாங்க? இந்த ஒரு சந்தோஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க கையில. ஆனா அருமையான குடும்பத்தாருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாதையில இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன். அப்படி தேவனை தேடுகிற தலைமுறையா இருக்கிறபடினா ஆண்டவர் அந்த வீடையும் அந்த ராஜ்யத்தையும் நிறைவேற்றப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை தேடுகிற ஒரு தலைமுறை. அருமையான பவுல் சொல்லும்போது சொன்னார், அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ள இருந்தது, அந்த விசுவாசம் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ள இருந்தது, அது உனக்குள்ளும் இருக்கிறது. 3 தலைமுறைகளுக்கு அழகாய் கடத்தப்பட்ட விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாச தலைமுறைகளை பார்ப்பது அறிவு. ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான மகள் வருவா, சபைக்கு வருவா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தவற மாட்டார், சபைக்கு ஓடி ஓடி வருவா. நான் பார்க்கிறேன், அந்த தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவன் சுத்தம் கொண்டது போல எனக்கு ஒரு அன்பான ஒரு ஆசை, இங்க இருக்கிற உங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட தலைமுறைகளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நாம் தொடப்பட்டோம், நாம் கண்ணீரோடு இருந்தோம், தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டோம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம். ஆனா நம்முடைய தலைமுறைகளுக்கு அதை தொடரவில்லை. நான் மகனை பார்த்து அடிக்கடி சொல்றேன், டேய் சாதனத்துக்குள்ள எப்படியாவது ஒரு 100 ஊழியத்தை கட்டணும்னு ஒரு வரியோட ஓடுகிறேன் ஆண்டவர் கிருபையினால. ஆனா நீ தேவனுடைய தொழிலை பெற்றவனா இருக்கணும். இல்லைன்னா மன்னிக்கவும், யாரோ ஒருவருக்கு ஊழியத்தை எழுதி வச்சுட்டு போயிடுறேன். உண்மையா சொல்றேன், நான் விளையாட்டுக்கு சொல்லல, பாடத்தோட சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? போதகருடைய மகன் ஊழியத்தில் இருப்பது சந்தோஷம், அது நித்திய ஆசாரியர் பட்டம் என்பது மகிழ்ச்சி, அவனுடைய குமாரன் என்பது சந்தோஷம். ஆனாலும் நம்முடைய தலைமுறைகள் தேவனுக்கு பயப்படாத தலைமுறைகளாக இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம தொடப்பட்டோம், யாரும் நாம தேவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். நம்ம தலைமுறைகளுக்கு அதை கொடுத்தா தேவன் நமக்கு போடுகிற பிச்சையில் வளர்க்கிற நம்முடைய தலைமுறை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை வளர்க்கிற நம்முடைய தலைமுறை தேவனை தேடுகிறார்களா? ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கிறார்களா? யோசித்து பார்த்தால் இந்த கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னைக்கு அந்த தேவனோடு உள்ள உறவுல பாருங்கள், எத்தனை தலைமுறைகள் மிஷனரிமார் நமக்கு சொன்ன பிறகு எத்தனை தலைமுறைகளால் நாம் தேவனை பின்பற்றுகிறோம். அந்த விசுவாசம் கடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் இக்காலத்தில் அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறை, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்த வாலிப பிராயத்தை போல இன்றைக்கு பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறது போல இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறது இல்லை. ஆகவே இக்கால தலைமுறையில் நமக்கு பிறகு ஒரு தலைமுறை தேவனை மையமாய் கொண்ட தேவனை பிதாவார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாவீதுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு, அதனால ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை அவர் உங்களை விட்டு கொஞ்சம் அப்படி இப்படி போனா, ரொம்ப அந்த வசனம் அழகா சொல்லுது. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அவன் அக்கிரமம் செய்தார், நான் அவனை மனுஷருடைய விளாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். விட்டுற மாட்டேன். உன் குடும்பத்தை நான் நேசிக்கிறப்பா, அதனால உன் பிள்ளைகள் அப்படி இப்படி போனா உன் பிள்ளைகளை விட்டுற மாட்டேன். அவனுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் தப்பு செய்தா அவன் மேல வைத்த ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டேன். அந்த பயம் உனக்கு இருக்கிறா? அதனால பயப்படாதே. அப்படி ஒரு காரியத்தை உன் குடும்பத்துல செய்ய மாட்டேன். உன் குடும்பத்துல நான் விலகாத கிருபையை தருவேன். ஆகவே 3 காரியம். 1, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதால். 2வது, நம்முடைய தலைமுறைகளும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற குடும்பங்களால். 3வது, விலகாத கிருபை நம்மை ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய ராஜ்யம், நம்முடைய வீடு அசையாமல் என்னென்னைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நம்முடைய குடும்பத்திற்கு உண்டாகட்டும், நமக்கு உண்டாகட்டும், நமக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு உண்டாகட்டும். தேவன் தாமே உங்களை இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக.
போதகர்கள் அந்த குடும்பங்கள் தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அம்மா மற்றும் இந்த சகோதரிகள் அவங்க எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வசிப்பாங்க. நான் ஹைதராபாத்ல வந்திருக்கேன். தமிழ் பேச முடியாதனால 30 வருடங்களுக்கு அதிகமாக தேவனுடைய கிருபையினால நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். கர்நாடகா தாவங்கரையில நான் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்துல டாக்டர் சுரேஷ் படிச்சுட்டு இருந்தாரு. நாங்கள் சபையில் ஆலயத்தில் நாங்கள் ஆண்டவரால் இணைக்கப்பட்டோம். கர்நாடகாவில் அந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். விதமாய் கர்த்தரை இணைத்தார். எங்களுக்கு தேவை நல்ல ஐக்கியத்தை கொடுத்தார். நாங்கள் வரும்போதெல்லாம் அம்மா எங்களை ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. அந்த நாட்களிலிருந்து டாக்டர் சுரேஷ் அவர்களுடைய காரியங்களை நான் கவனிப்பேன். 1992 தாவங்கரையிலிருந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்தேன். அப்புறம் 20 வருஷமா எங்களுக்கு நல்ல ஒரு கேப் இருந்துச்சு. ஆனா மறுபடியும் கர்த்தர் எங்களை இணைத்தார். டாக்டர் சுரேஷ் அவர்களை குறித்து சொல்லணும்னா அவர் நல்ல ஒரு விசுவாச வீரர். தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர். அவர் அனைவருக்கு தேவனுடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். 2023 எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. பிபி சுகர் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆன்ஜியோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சில பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே டாக்டர் சுரேஷ் என்னோட மனைவி கால் பண்ணாங்க. ஹைதராபாத்ல டாக்டர் சுரேஷ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோட பேசி உடனே எனக்கு சர்ஜரிக்கான காரியங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். இந்த ஹாஸ்பிட்டல் குறித்து ஆண்டவர் கொடுத்ததான தரிசனங்களை என்னோட பகிர்ந்து கொண்டார். அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். சிஸ்டர் விதமாய் ஷேர் பண்ணாங்க. இது மனுஷனுடைய பார்வையில ஒருவேளை அசாத்தியம் இருக்கலாம். தேவன் இந்த காரியத்தை கிருபையாய் வாய்க்கப்படினார் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. நான் குடும்பங்களுக்காக உங்களுக்காக சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அந்த தேவையான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, verse 2, who have been chosen according to the whole knowledge of God the Father through the sanctifying work of the Spirit. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே for obedience to Jesus Christ and sprinkling by his blood. கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். I go straight to verse 5. அப்படியே அங்கிருந்து 5ஆம் வசனத்துக்கு வரேன். Who
who through faith are shielded by God's power until the coming of the salvation that is ready to be revealed in the last time. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு In this you greatly rejoice, though now for a little while இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படவும் துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் you may have to suffer grief in all kinds of trials. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுவீர்கள். So I know they went through hard இந்த times. வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்களை நம்ம இன்னைக்கு நேர்ல பார்க்கிறோம். ஆனா நிறைய கடினமான பாதையில அவங்க கடந்து போயிருப்பாங்க. Verse 7 says, "These have come so that your faith of greater worth than gold, which perishes even though refined by fire, may be true, genuine, and result in praise, glory, and honor when Christ Jesus is revealed." 7வது வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று. Definitely God is going to honor them. நிச்சயமாகவே கர்த்தர் இவர்களை கனம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். And the second verse I want to just share from St. 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அடுத்த வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "The God of all grace, who has called you to his eternal glory in Christ Jesus, will himself complete and make you what you ought to be, establish and ground you securely and strengthen and settle you." கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே He will complete the work. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி He will make you what you ought to be. உங்களை ஸ்திரப்படுத்தி He will establish you உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. and ground you securely, அவர் உங்களை பாதுகாப்பாராக. strengthen you and settle you. எஸ், நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. And Psalm 91, 14 to 16, we read, சங்கீதம் 91 so many blessings. 14 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களெல்லாம் நாம் வாசிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண்கிறோம். So may the Lord continue to bless this ministry. கர்த்தர் தாமே இந்த மினிஸ்ட்ரி தேவன் ஆசீர்வதிப்பாராக. And I praise God for the work that God is doing in them and through them. கர்த்தர் தாமே அவர்களை கொண்டு செய்கிற தேவனுடைய செயல்களை தேவன் தொடர்ச்சியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். And I congratulate your family, all of you, for the work that you are doing. நீங்கள் தேவனுடைய மகிமைக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்காகவும் அந்த குடும்பம் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். May the Lord bless you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நமக்கு வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டீவன் நமக்கு வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டீவன் வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்துடன் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் டாக்டர் சுரேஷ் அவர்களை வந்து தோன்றியர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்க ஊழியர்களை வாழ்த்துகிறேன். இந்த சத்தத்தை வெளியே கேட்கும்போது ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட நடப்பது போல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் அதை பார்க் பண்ணிட்டு வருகிறது அவ்வளோ சவுண்டு. நான் நினச்சேன் ஒரு சிம்பிளிசிட்டியாக அப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ப்ரேயர் பார்க்கும்போதே ஒரு பிரமாண்டமாக இருக்கிறது. டாக்டர் அவர்கள் மிகவும் ஒரு தாழ்மையான தேவனுடைய மனிதர். நாளைக்கு எப்படி 2 பக்கம் இருக்கிறதோ அதே போல அவர் பக்கம் டாக்டராக இருந்தாலும் மறுபக்கம் அவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கிறார்கள். நடராஜ் ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் தான் சர்ச்சு, கோகுலாபுரம் சர்ச். நம்ம எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர் இருந்தாலும் கூட ஜெபிக்கலாம் இருந்தால் கூட நமக்கு ஒரு மருத்துவம் தேவை. நான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் அங்கே தான் போவேன். போனோடனே அங்கே நான் ஃபஸ்ட்டு பார்ப்பது அந்த வேத புத்தகம் தான். எப்பவுமே அவங்க பைபிள் ரீட் பண்ணி கொடுப்பாங்க. நான் யோசிப்பேன், உண்மையாக ஒரு டாக்டர் தான், உண்மையாக ஒரு டாக்டர் தான். சில நேரத்தில் டாக்டர் என்ன தெரியல தலை சுத்தம் போது யோகா அப்படின்னு சொல்லி எனக்கு வேத வசனங்கள் சொல்லி உட்காந்துருக்காங்க. நான் வேணும்னு பார்ப்பேன். நான் கேட்டது மாற்றினேன். கவனிக்கணும், தேவன் எந்த மனுஷனையும் சாதுரியமாய் மாற்ற அவரால்
நான் இந்த அலங்காரத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பலூனை மட்டும் ஒருத்து பார்த்துட்டே இருக்கேன். இந்த பலூனுக்குள்ள ஒரு பலூன் இருக்கு பார்த்தீங்களா? அது மிஷின் முடிச்சா அந்த மனுஷன் ஒரு தெரியல மிஷின் தானே. ஆனா அதுக்குள்ள ஒரு பலூன் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். டாக்டருக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை அவர் ஊதி இருக்கிறார். அதற்குள்ள ஒரு திட்டம் இருக்கிறது. மாஸ்டர் அவங்க ரொம்ப அருமையா பேசினாங்க. எல்லாத்தையும் கவர் அவங்க நல்லா அருமையா சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இது மனுஷனால் வந்ததல்ல. மோசே ஒரு பெரிய சிற்ப ஆச்சாரியம் கிடையாது, ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது. ஆனால் தம்முடைய ஆசாரிப்பு கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் சொன்ன பிரகாரம் நாம் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ செய்வாயாக. அது அவங்க சொந்த ஞானத்துல, சொந்த அறிவுல, சொந்த சாமானியத்துல மற்றொரு ஃபார்முலா வைத்து அவங்க பண்ணியிருக்கிறார். நான் டாக்டர் சுரேஷ் எப்படி பார்க்கணும்னா, அவர் மனசுல தேவன் காண்பித்த மாதிரி. எங்க ஹாஸ்பிட்டல்ல வரவங்க நாங்க இப்படித்தான் ட்ரீட் பண்ண போறோம், இப்படித்தான் நாங்க கொடுக்க போகிறோம். அந்த காட் ஃபியர், தெய்வ பயத்தோடு, தேவனுடைய வார்த்தையோடு, அந்த தேவனுடைய பிரசன்னத்தோடு, அவர் காண்பித்த அந்த கிருபையோடு இந்த மருத்துவமனையை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் அவரை கொடாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த பட்டணத்துக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் அழைத்து வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் அல்ல, இயேசுவே கூட நின்று இங்கே வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு அவர் சுகத்தை தருவார். குட் நியூஸ். அது என்ன குட் நியூஸ்? இயேசு உங்களை சுகமாக்குவார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி தெரிந்தார். ஏராளமான ஜனங்கள் அவரை பார்த்து வந்தார். விசுவாச தொடர்ட்டுமா, தொட்ட யாரும் சுகமானார். அவர் யாரெல்லாம் தேடி போய் தொட்டாரோ அவர்களும் சுகமானார். ஆகவே இந்த இடத்துல இயேசு உண்டு, இயேசுடைய வார்த்தை உண்டு, அவருடைய பிரசன்னம் உண்டு, அவருடைய மகிமை உண்டு, அவருடைய ஆதரவு உண்டு, எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அங்கதான் இத்தனை ஊழியர்கள் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கவா தெரியல. ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்போமா? நாங்கள் எல்லாம் ஒரு சரணம் பாடலாம். ஃபர்ஸ்ட் ஹீல், முதல் சுகமே வந்திருக்கிறவர்களுக்கு எத்தனோ தடைகளை தாண்டி, எத்தனோ எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது சாதாரணமான விஷயம். ஒரு சபையை கட்டுவதை போல. அவங்க எத்தனை லட்சங்கள் இதற்கு செலவிட்டு அவன் எப்படி கட்டினாலும் தெரியல. ஆனா உள்ளத்திலிருந்த தரிசனம் பிள்ளைகளை படிக்க வைத்து இந்த மருத்துவ ரீதிக்குள்ள அவர்களை கொண்டு வர வேண்டும். இது நிமித்தம் இயேசு நன்மை ஜனங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஒரே ஒரு நோக்கம். நீங்க அவங்கள பர்சனலா உட்கார்ந்து கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க பிசினஸ் பண்றதுக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கல, இதை நிமித்தம் இயேசுவின் அன்பை காண்பிக்கிறேன். நாங்கள் ஒரு நாள் இருளுக்குள் இருந்தோம், எங்கள் வாழ்க்கை இருளுக்குள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வெளிச்சத்துக்குள் வந்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசுவை நேசிக்கிறவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நான் பார்க்கிறேன் இந்த பகுதியில தேவன் இவர்களை சூரியனை போல், சூரியனை போல், சூரியனை ஒருவரும் கை வைத்து மறைக்க முடியாது. அந்த வெளிச்சத்தை ஒருவரும் கை வைத்து மறைக்க முடியாது. இவர்கள் இயேசுவை தேடினபடியா இவர்களுக்கு வெளிச்சம் வருகிறது. Brightness. Hallelujah. E minus சொல்லி தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, சொன்ன போல நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொன்ன போல நேரமெல்லாம் தூக்கி என்னை
நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவரேன். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த மருத்துவ அறை முழுவதும் நிறைந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, மனிதனுக்கு முன்பாக உங்கள் நாமத்தை தைரியமாய் உயர்த்துகிற இவர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் ஆண்டவரை இங்கே கேட்பதற்காக நன்றி. நன்றி தகப்பனே. பலப்படுத்தும் நான் மோசையானதைப் போல உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் குடும்பத்தாரோடு இருப்பதா இந்த மருத்துவ பணியில தேவையானது ஞானம். ஆண்டவரே, கர்த்தாவை யூனிக்கிற ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே தருவீராக. யாருக்கு எப்படி என்ன மருத்துவம் ஆண்டவரே, இன்றைக்கு வியாதியை கண்டுபிடிக்க முடியல, மருத்துவராலே கண்டுபிடிக்க முடியல, சாதியை சொல்லி விடுகிறார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை சுகமாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் தெய்வீக தைலத்தை, தெய்வீக அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஊற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தை தைலமாய் புறப்படுவதாக, இலியாத்தின் பிசுனாய் புறப்படுவதாக, தெய்வீக வல்லமையாய் புறப்படுவதாக. ஐயா, ஒருங்கொண்டு நறுங்கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த மருத்துவ உதவி சிறப்பாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம். நாம் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு இடமடக்காது. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரார்த்தனைக்காக ஜெபிப்போம். ப்ளீஸ் ஃபேமிலி கொடுத்ததாக அவர்கிட்ட கேட்கிறேன். டாக்டர் சிஸ்டர் பிள்ளைங்க கொடுத்ததாக வாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி மழைகளை விதித்து நொறுக்கியவர்கள் விருந்துகளை தமிழ் முடியாதக்கூடிய ஊற்றி கட்டாவே இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கும்படியாக நாங்கள் உங்களை நோக்கி கேட்கிறோம். உங்களிடத்திலே ஆண்டவருடைய அபிஷேகம் தலை மேல போதும் தண்ணீர் தேவனுடைய வார்த்தையாகிய வல்லமையுள்ள ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த ஆண்டவரே பட்டயத்தை வைத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக தேவ கிருபையோடு பெருகட்டும். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகல சம்பத்தை உடையவர்களாக, சகல செழிப்பிலேயும் ஆண்டவரே, சுகத்திலேயும் ஆரோக்கியத்திலேயும் ஆண்டவரே, நன்மைகளிலேயும் தொடர்ந்து வளரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் கர்த்தர் மேலே இருந்து நீங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்துவை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சந்தோஷமும் சுகமும் சமாதானமும் பாதுகாப்படைக்கும் இன்றும் வருகை மட்டும் நம் அனைவரும் விசேஷமாக இந்த குட் நியூஸ் ஹெல்த் சென்டரோடு அன்பான குடும்பத்தோடு வந்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ காட் பிளஸ் யூ. தேர்ட் ஃப்ளோர்ல ஃபுட் ரெடி பண்ணிருக்கோம். ஸ்ட்ரிப்ல எல்லாம் தேர்ட் ஃப்ளோர் வந்து
you.